சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்ட் மீ ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள். கைரேகை ஜோசியம் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? கைரேகை ஜோசியம் முகம் பார்த்து குறி சொல்வது, ஏடு சுவடி, என் கம்ப்யூட்டர் ஜோசியம் கூட நாம் கடந்துவிட்டோம். நமது உடல்வாக்கு அடிப்படையில் கூட ஒருவரது குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என கண்டறியலாம். அந்த வகையில் ஒருவரின் கைவிரல்களின் நீளத்தை வைத்தும் கூட அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். கவர்ந்திழுக்கும் தன்மை. நீங்கள் மிகவும் எளிதாக அனைவரிடமும் பேசி பழகும் நபராக இருப்பீர்கள். உறுதியான தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதில் சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும். இலகிய மனம். நீங்கள் துன்பப்படும் மற்றவர் மீது அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இவர்களது அறிவாற்றல் விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் அளவிற்கு இருக்கும். பிரச்சனைகளுக்கு முடிவு கண்டுபிடிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். கடினமான வேலைகளை முதலில் முடித்துவிட முடிப்பார்கள். திடீரென முளைக்கும் பிரச்சனைகளை கூட கையாளும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் நம்பிக்கைக்கும் உரியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். நேரத்தை வீணாக்க வெறுப்பவர்கள். இவர்களை பொறுத்தவரை நேரம் எப்போதும் பொன்தான். அது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் மதிப்பை கொடுக்கும் குணம் உடையவர்கள். நல்ல மனம். இயல்பாகவே நல்ல மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள். அமைதியானவர். என்றும் பெயர் பெற்றவர். கூட்டுறவு. அனைவரிடமும் ஒத்துழைப்பு தந்து வாழும் நபராக இருப்பார்கள். இவர்கள் சிறந்த ஒருங்கிணைப்பாளராக திகழ்வார்கள். அடிக்கடி கோபம் குணம் இருப்பவர்களிடம் தான் கோபம் இருக்கும் என்பார்கள். இவர்களும் அப்படித்தான். வெறுக்க மாட்டார்கள். வாக்குவாதம் கோபம் ஒருபுறம் இருந்தாலும் மற்றவர்களை வெறுக்க மாட்டார்கள். மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.